ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார். وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ. அந்த பட்டணத்துடைய தொங்கலிருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? قَالَ يَا قَوْمِ, என்னுடைய சமூகத்தினர்களே, இத்தபிஉ الْمُرْسَلِينَ, உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். அவங்க சொல்றத கேளுங்க. இந்த சாதிக், சதூக், இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றத கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்சீருடைய உலமாக்கள் தான் ஹபீபுன் நஜ்ஜார் என்று பேரை சொன்னாங்க. ஹபீப் அவருடைய பேர், நஜ்ஜார் என்றா பாஸ், ஓடாவி. ஹபீபுன் நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவங்க சொல்றத, வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் மறந்துட்டாங்க, இவர் பேசுறார், என்ன ஊரவர் தானே, சொல்றார், இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரா வஹும் முஹ்ததூன். சொன்னார் அந்த ஹபீபுன் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள். எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே, ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பேசுறார், இத்தபிஉ, பின்பற்றுங்கள், மன் லா யஸ்அலுகும் அஜ்ரா, உங்கள்கிட்ட கூலி கேட்கலையே, வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடங்குது பாருங்க, ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா, எனக்கு என்ன பிடித்து விட்டது, வமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவனை நான் இபாதத் செய்யணுமே, என்னை படைச்ச ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார்? ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே, உணருங்கள் கொஞ்சம். எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழிலை பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே, பேசுங்க, வாயை திறந்து அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடம் உங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வேறொண்டையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹ்வை பத்தி பேசு. காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை. அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரி வராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்துக்கொண்டு, மையத்தை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே. வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபுன் நஜ்ஜாரை போன்று மாறுங்கள். அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِي
என்னை படைத்த அந்த அல்லாஹுவை நான் ஏன் வணங்கக்கூடாது? وَإِلَيْهِ تُرْجَعُونَ ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போறேன். அவர் சொல்றார், நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போறோம். என்ன முடிக்கல திரும்ப அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா அல்லாஹ்வை விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே. என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? என்ற ரஹ்மான், என்னை படைத்து எனக்கு ரிஸ்க் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன் யாரும் பரிந்துரை செய்து சரி வராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான், இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றார் இதெல்லாம். அவர் பேசிய, ஹபீபுன் நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி, அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாஸாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபரு தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது. உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. பேசுறார் ஹபீபுன் நஜ்ஜார், சொல்கிறார், சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால், இன்னி இதல் லஃபீ ضلالின் முபீன். மூணாவது முபீன் சூரா யாசீன்ல, நான் அல்லாஹ்வை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே.